ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே கார்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு A4 ஷீட் எடுத்து நான் இந்த மாதிரி ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு 2 சென்டிமீட்டர் ஒரு 4 சென்டிமீட்டர் கிட்ட வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி அந்த பக்கமும் ஸோ மெஷர்மெண்ட்லாம் நான் எடுக்கல, நான் நார்மலாக போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் சொல்கிறதோட நீங்கள் பார்க்குறதே உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் போட்டுட்டு ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அங்கே கட் பண்ணிக்கிறேன் நான் அப்படியே திருப்பிட்டு. ஸோ இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு மேலே மறுபடியும் வந்து கொஞ்சோண்டு ஒரு இந்த மாதிரி ஒரு 2 சென்டிமீட்டர் ஒரு 3 சென்டிமீட்டர் எடுத்து ஸோ அதே மாதிரி ஸ்டெப்பாக ஒரு 3 வாட்டி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைட் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எம்போஸ்டாக தெரியணும், உள்ளக்கா வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3த்தையுமே இந்த மாதிரி உள்ளக்கா வச்சு ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் மடித்து விட்டுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் லைட்டாக கட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்ன கிராஃப்ட்லாம் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் மாதிரி வந்துடும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ப்ரஷ் பெயின் யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வேறு எது வேணுமோ யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ப்ரஷ் பெயின் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஸ்கெட்சு அந்த மாதிரி பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிக்கிறேன். ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி டாட்டாக ஸோ டிசைன்ஸ்க்காக நீங்கள் வேறு எதாவது டிசைன் வேணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக டாட் மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக டாட் மாதிரி வச்சுட்டு ஸோ அடுத்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ப்ரஷ் பெயின் யூஸ் பண்ணி ப்ளூ கலரில் வரைஞ்சிக்கிறேன். ஸோ நார்மலாக அப்படி கலர் கொடுத்துக்கிறேன் ப்ளூ கலரில். ஸோ அதுக்கப்புறமேட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக டாட் மாதிரி வச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு மேலே வந்து கேண்டில் மாதிரி குட்டியாக வரைஞ்சிக்கலாம். ஸோ கேண்டில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹார்ட்ஸ் மாதிரி ஃபுல்லாக போட்டு விட்டுக்கிறேன். ஸோ வந்து வேறு என்ன கிராஃப்ட்லாம் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு மூடி திறக்கும் போது வந்து நல்லா தெரியும். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கலர் பேப்பரை வந்து இந்த மாதிரி ஆஃபாக ஃபோல்ட் பண்ணி ஸோ அது மேலேயே வந்து அப்படியே ஒட்ட போகிறோம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த பக்கமும் வந்து நான் இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிக்கிறேன் ஃபுல்லாக. ஸோ இப்படி ஒட்டிட்டதுக்கப்புறமேட்டு முன்னாடி வந்து கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னுமே நல்லா எம்போஸ்டாக தெரியும். ஸோ க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெளியே வந்து ரொம்ப பிளெயினாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வேறு எந்த டிசைன்ஸ் வேணுமோ போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து சிம்பிளாக வந்து இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து இந்த மாதிரி லைட்டாக டிசைன் போட்டு விட்டுக்கிறேன். ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிட்டு ஒரு குட்டியாக ஹார்ட் மாதிரி 2 சைடுமே வரைஞ்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ஒரு நல்லா பளிச்சுன்னு இருக்க மாதிரி ஒரு பிங்க் கலரில் எடுத்து ஸோ பிரைட்டாக இருக்க மாதிரி எடுத்து அதில் வந்து நான் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறேன் சைட்ஸ்லாம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.